இங்கு வருகை தர காத்திருக்கும் அதிமேதகு ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக அவர்களுக்கும், யாழ் மாவட்ட தலைவர் சந்திரசேகரம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய வேட்பாளர்கள், மதகுருமார்கள், இங்கே கூடியிருக்கும் அனைத்து தோழர் தோழிகளுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று இந்த நிகழ்வானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எதிர்வரும் 14ஆம் திகதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பரப்புரை பிரச்சாரத்தில் தான் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் தான் இன்றைக்கு முதலாக ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முதலாக யாழ் மண்ணில காலடி எடுத்து வைக்கிறார். அதுல யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் மக்களாகிய நாங்கள் எல்லாருமே சரியான குழப்பத்தோடையும் போராட்டத்தின் மத்தியிலையும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் இதுல இருக்கிற மக்கள் எல்லாரும் கூடுதலானோர் நாங்கள் வன்னியில இருந்து எங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் இழந்து, எங்களோட சகோதரர்கள் எல்லாரையும் இழந்து உயிரை மட்டும்தான் நாங்கள் இங்க கொண்டு அதுவும் இப்ப நடப்புணங்களாகத்தான் நாங்கள் நடமாடி கொண்டிருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இது யாரும் மறக்கவும் முடியாது. அப்படியான காலத்தில் நாங்கள் 2009க்கு முற்பட்ட காலத்தில் இளைஞர்களோ யுவதிகளோ அனைவருமே நாங்கள் மக்கள் எப்படி இருந்தோமோ, சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதே போலத்தான் இந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு ஒரு தலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எங்களோட இளைய தலைமுறைகள் கஞ்சாவுக்கும் போதைக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் வாழ்வெட்டுகளுக்கும் இன்றைக்கு சின்ன பின்னமாக்கி பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களோட தமிழ் தேசியம் என்று சொல்லி இதில் உள்ள அனைவருமே நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு பின்னால செயற்பட்டு நாங்கள் அனைவருமே. ஆனால் அந்த தமிழ் தேசியத்தால தான் நாங்கள் இன்றைக்கு, அந்த அரசியல்வாதிகளால தான் இன்றைக்கு எங்களோட இளைஞர்கள் யுவதிகள் பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒன்று மட்டும் நீங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இதுல இருக்கிற நாங்கள் அனைவரும் திசைகாட்டியோட ஒன்றிணைந்து நல்லதொரு நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்ததாக நான் இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். எங்களோட பெண்கள் இன்றைக்கு நாட்டில வெறும் 52 வீதமானவர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வருமானத்தை கொடுக்கிறவர்களும் கூடுதலாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். அப்படியான பெண்கள் இன்றைக்கு அரசியல் இறங்குறதுக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறதுக்கும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கும் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கான சுதந்திரம் இன்னுமே கொடுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒரே அணியாக திரண்டு எங்கட எதிர்கால சந்ததியை, எங்கட காலம் தான் போயிட்டது, ஆனால் இருக்கின்ற சின்ன சிறார்கள் எதிர்கால சந்ததியை நல்ல ஒரு நாட்டில் கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அணியாக திரண்டு செயல்பட வேண்டும். திசைகாட்டியோட செயல்பட்டு நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் அனைவரும் மனிதர்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.